இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் பார்த்துடலாங்களா? ஸோ ஒரு 10 வீடு இந்த உங்கள் தெருவில் இருக்குன்னா மினிமம் 8 வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பேருக்கும் டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது. என்ன பிரதர் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்களா? சம்மந்தம் இருக்குங்க, அதனால தான் சொல்கிறேன். யூஎஸ்வி சேர்பர்சன், அதாவது நான் பேரெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் யாருன்னு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட்லியஸ்ட் 2 டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. நீங்கள் சொன்ன சுகர் டயபெட்டிஸ்க்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறீங்களா? எல்லாமே சம்மந்தம் இருக்குது. ஸோ யார் அவங்க எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்த யூஎஸ்வியோட சேர்பர்சன் வந்து மொத்தம் ஒரு 2 டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அது வந்து பெரிய விஷயமானு கேட்காதீங்க, உண்மையிலே பெரிய விஷயம் தான். 639 கோடிக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ யார் இந்த யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களோட வந்து யூஎஸ்பின்றது ஒரு பிராண்டு, ரொம்ப ஃபேமிலியர் ஃபார் டயபெட்டிக்ஸ். இவங்க வந்து மேக்ஸிமம் அதாவது நிறைய பண்ணுறாங்க. ரொம்ப மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா கிளைகோமெட் அப்படின்றது ஒரு ஆன்டி டயபெட்டிக்ஸ் மெடிசன் மாதிரி, அது வந்து அதிகமாக வந்து சேல் பண்ணுற இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி யூஎஸ்பி பிராண்டு 1237 கோடிக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈகோஸ்பிரின் அப்படின்றது இது வந்து பிளட் தின்னர் பண்ணுறதுக்கு, இதுவும் வந்து 775 crores வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோஸ் டே, இது வந்து லோயர் கொலஸ்ட்ரால் வந்து லோ பண்ணுறதுக்கு, எங்கன்னா ஹார்ட்டில், இதுக்கு வந்து 394 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக நம்ம இந்த விஷயத்தை சொல்ல வரோம்னா, இந்த யூஎஸ்பி பிராண்டோட ஓனர் வந்து மிஸ்ஸஸ் லீனா திவாரி, மிகப்பெரிய கிடையாது, ஒன் ஆஃப் த சொல்ல முடியாது மோஸ்ட் ரிச்சஸ்ட் உமன் இன் இந்தியான்னு கூட சொல்லலாம் ஆஸ் ஆஃப் டுடே. ஸோ இவங்க வந்து 2 டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க வர்லின்னு உங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன். டாப் மோஸ்ட் பிளேசஸ் எங்கே பெரிய ஜாம்பவான்கள்லாம் எங்கெங்கெல்லாம் வீடு வாங்குவாங்க, மும்பையில், டெல்லியில், பெங்களூரில், சென்னையிலனா, அதில் மும்பையில் வர்லின்ற இடத்துல தான் நிறைய பெரிய ஜாம்பவான்கள் ரிச்சஸ்ட் பர்சன்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல தான் இவங்களும் வாங்கியிருக்காங்க. இது வந்து காஸ்ட்லியஸ்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா எவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்னப்பா காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம ஒரு வீடு வாங்குகிற சைஸ்க்கு இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்காங்க. அதுதாங்க உண்மை. பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தெரியுங்களா? 2.83 lakhs. ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2.83 லட்சம். டோட்டல் ஏரியா மட்டும் 22,572 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கியிருக்காங்க. 32லேருந்து 35 ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விச் ஃபேஸஸ் அரேபியன் சி. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரேபியன் சியை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட பரவாயில்லைங்க, இந்த வீடு வாங்கினதுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டியும் ஜிஎஸ்டி எவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்க? 63.9 கோடி. வெறும் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி மட்டுமே 63.9 crores டோட்டலாக. ஸோ இந்த வீடோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 703 crores. 1000 கோடிக்கு 300 கோடி தாங்க கம்மி. ஸோ நெக்ஸ்ட் நெட்ஒர்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அம்மாவோட நெட்ஒர்த் வந்து $3.9 billion. இந்த உழைப்பை மட்டுமே நம்பி மிகப்பெரிய ஜாம்பான்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துல, ஓர்லி, மலபார் ஹில்ஸு, நான் அடுத்தது உங்களுக்கு வீடியோ போடுறேன் எந்தெந்த இடத்துல இப்போ இந்தியாவில் ரிச்சஸ்ட் பர்சன் வந்து இடம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த இடம் வந்து போகுது அப்படின்றது நான் போகிறேன். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.